ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு மேக்ஸி கவுன் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸி சுடிதார் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறாங்கன்னா, லைனிங் துணி வச்சு முதல்ல கட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஹைட்டு ஃபுல்லாகவே நான் வந்து 14 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சும், ஆம்ஹோல் அளவு வந்து 6.5 இன்ச்சுமா நான் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் நடு பாயிண்ட்டை வந்து டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் அளவு எல்லாமே நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். பிடிக்கிறதுக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 4ஆக ஃபோல்டு பண்ணி நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சைடு இந்த கோடு வரைக்கும் நான் கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோலு, ஷோல்டர் பாயிண்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன். கழுத்தை நான் கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டு கழுத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டேன். பேக்கு கழுத்து வந்து அதை விட சின்ன கழுத்தாக போட்டு அதையும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மெஷர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நான் நடுவில் வந்து ஒயிட் கலர் வந்து டிசைன் கொடுக்குறதுக்காக நான் வந்து அதுக்கு தனியாக லைனிங்கும் அது டிசைனர் துணியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கட்டிங் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஒயிட் கலர் கட்டிங் துணிக்காக அதையும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். லைனிங் வந்து 3 மீட்ரு வாங்கினேன். 3 மீட்டரில் வந்து 1/2 மீட்ரு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்துட்டால் மீதி எல்லா துணியுமே வந்து நான் வந்து கீழே கெவுனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டேன். அப்புறம் வந்து லைனிங் ஒரிஜினல் பீஸை போட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, சேரீயில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.